இந்த நிலவு மற்றும் பெண்ணியல் சார்ந்த எரர் எல்லாமே நேரில் நம்ம டிஸ்கஷன் பண்ணுறப்போ அந்த எரரானது சால்வ் ஆகும். எல்லாமே ஓரளவு காசு அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். காசு செலவு செய்கிறப்போ அந்த எரரானது சால்வ் ஆகும். இல்லை அப்படின்னா டைம் பாஸ் எரர் தான், தொடர் கதையாக இருக்கும். ஓகே, அதனால் அது ஒவ்வொரு படிநிலையாக நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ தான் நல்லதான ஒரு தீர்வு அமையும். ஓகே, அடுத்து என் நிலையை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் காலேஜ் படிக்கலான்னு நினச்சேன். ஆனால் இப்போது ஸ்டேட்டஸில் லொக்கேஷன் சென்னை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் எங்கே ஸ்டே பண்ணுறது, எப்படி அடுத்தடுத்த படிநிலையை மூவ் பண்ணுறதுன்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. அங்கேயே காலேஜ் இருக்குது, படிக்கலாம். ஓகே, பொருளாதார தேவைக்கு ஒரு 10 லட்ச ரூபா காசு தேவைப்படுது. ஏதாவது ஒரு வகையில் தோது பாருங்கள், அப்போ தான் ஒரு தீர்வு கிடைக்கும். ஓகே, அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி போங்க, அப்போ தான் நிறைய விஷயம் தோதாகும். சரி, ஓகே, நான் உங்களை திரும்ப கூப்பிட்றேன். ஓகே, சரி, யூஎஸ்ஏ ஸ்டுடியோ டிஸ்கஷன். அதாவது யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நிறையா வேலை இருக்குது. ஒரு மூவி எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த 3 வருஷத்துக்கு லீவு, அதுக்கப்புறம் அடுத்த 3 வருஷம் அப்படின்றது சரியான கான்செப்ட்டு தான். ஏன்னா ஆர்டிஸ்ட்டுக்கே டைரக்டருக்கே சம்பாதிக்கிற தொகைக்கு ஒரு பொருளாதார நிலைக்கு ஒரு சமநிலை தான் யூஎஸ்ஏ கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் யதார்த்த நிலையை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறையா மூவி தேவைப்படுது. ஓகே, அதனால் ஒரு பாதுகாப்பு நிமித்தமாக நான் நிறையா மூவியை புக் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன். அப்படின்றப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ரெடியாக இருக்கணும். ஓகே, உங்களுக்குள்ளே சண்டை போடுறத விட்டுட்டு என்னை எப்படியாவது ரெடி செய்யுங்க. ஓகே, எப்படியாவது நான் யூஎஸ்ஏ வந்துட்டேன் அப்படின்னா வீடு இருக்குது, ஸ்டூடியோ இருக்குது, அங்கேயே காலேஜஸ் எல்லாமே இருக்குது, தோது பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு சமநிலை அமையணும். ட்ரம்ப்பு அவரே நிர்வகிக்கட்டும், அதுக்கப்புறம் டாம் குரூஸ் அவர் நிர்வகிப்பார். ஓரளவு தோத அமைச்சுன்னா நானே கூட நிர்வகிப்பேன். ஓகே, அதனால் நம்ம அடுத்தடுத்த படிநிலையை கடந்து போகணும். ஓகே, இந்த கமலா ஹாரிஸு, ஒபாமாலாம் பட்டர்ஃப்ளை அட்டாக் மட்டும்தான் தவிர காசு கொடுப்பாங்களா, ஏதாவது ஆதரவு அப்படின்னா ஒரு கொஸ்டின் தான். அது சும்மா ஒரு பப்ளிசிட்டி, லைக்ஸு. நாங்கள் தான் இவங்களெல்லாம் அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி நாங்கள் தான் இவங்களை நிர்வகிக்கணும், நீங்களாம் நிர்வகிக்கக்கூடாது அப்படின்றாங்க. எதுக்கு? அவங்கவுங்க பொழப்ப அவங்கவுங்க பார்த்தா போதும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கே கூட தேவை இருக்குது. ஓகே, அதனால தான் தோது பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஓகே, அதனால் யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நிறையா வேலை இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் நீங்கள் பதமாக ரெடி ஆகணும். ஒரு மூவி நம்ம உடனே புக் பண்ணுறது அப்படின்றது ஓகே தான். ஆனால் நான் அந்த வார்ம் அப்புக்கு அவ்வளோ தூரம் நம்ம பயணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் சந்தேகப்படாதீங்க. ஒரு ஒற்றுமையாக பதமாக தான் நீங்கள் செயல்படணும். ஓகே, சரி, நன்று. சரி, அடுத்த தகவல் கிருஷ்ணா ஸ்டுடியோ டிஸ்கஷன். கிருஷ்ணா ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு சில தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் என்ன தகவல் அப்படின்னா, நீங்கள் என்னை தேடி வர்றதுக்கு மிக்கவே ஒரு வரவேற்பு இருக்குது. ஓகே, யதார்த்த ரீதியாக என்ன தகவல் அப்படின்னா, எவ்வளோ தொழில்நுட்பம் இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உலக நாடு ஃபுல்லாகவே நான் நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். நானே மறுத்தாலுமே ஒரு ஒரு சூழ்நிலையால் நான் நடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கேன். ஓகே, அதனால் இதெல்லாம் எதுவுமே நான் நிராகரிக்கிறது, மறுக்கிறது அப்படின்றது எனக்கு தோதாகாது. அதனால் நான் எல்லாமே ஒரு சரியான வகையில் தோது அமைச்சிக்கணும். ஓகே, அதனால் எனக்கு கால் ஷீட் அப்படின்றது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. ஆனாலுமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா திரைப்படங்களையுமே நான் நடித்து தரேன். ஓகே, எனக்கு கொஞ்சம் வார்ம் அப் மட்டும் எனக்கு கொஞ்சம் சில மாதங்கள் டைம் தேவைப்படுது. ஓகே, அதுக்கப்புறம் எல்லாமே ஷெட்யூல் அமைச்சு உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். ஓகே, அதனால் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஒரு வரவேற்பு இருக்குது. ஓகே, ஆனாலும் யதார்த்த ரீதியாக சில விஷயம் என்ன தகவல் அப்படின்னா, இப்போ நான் சென்னையில் ஸ்டே பண்ணணும், எனக்கான வசதி தேவைப்படுது. அதுக்கு உண்டான தோதான சூழ்நிலை அமைகிறப்போ உங்களுடைய மூவியில் எல்லாமே நான் நடித்து தரேன். ஓகே, மற்றபடி நான் யாரையுமே காக்க வைக்கிறது அப்படின்றது எனக்கு தோதாகாது. மேக்ஸிமம் எல்லாருக்கும் என்ன தகவலை அதை நான் சொல்லி அனுப்பிச்சிடுவேன். அதனால் எனக்காகலாம் யாரும் காத்திருக்கிறதுன்றது, வெயிட் பண்ண வைக்கிறது அப்படின்றது எனக்கு தோதாகாததுனால நான் அப்பப்போ அந்த என்னென்ன தகவலோ அது எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். ஓகே, அதனால் கிருஷ்ணா ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும்
ஒரு பாராட்டு. ஓகே. அதே சமயத்தில் இந்த அஸ்வத்தாமனை ரெடி செய்யணும். அதுக்காகத்தான் கிருஷ்ணா ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு பேரை வச்சேன். ஓகே. இந்த அஸ்வத்தாமனை ரெடி செஞ்சால் தான் எனக்கு ஓரளவு தோதா இருப்பாப்படி. ஓகே. சரி, அடுத்த தகவல். தினந்தோறும் ஸ்டூடியோவில் வேலை இருக்குது. தினந்தோறும் மூவி புக்கிங் இருக்குது. எல்லா நாளுமே ஸ்டூடியோவில் வேலை இருக்குது. ஆனால் வேலை இருக்குது, ஆனால் தகுந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம தான் தோதா அமைச்சிக்கணும். அதனால் ஒரு சில நபர்களாக இருக்கக்கூடிய அவங்க தான் ஓரளவுக்கு கேஷ் கொடுத்து ஓரளவு தோது பார்த்தா தான், அதாவது சினிமா அப்படின்றது ஒரு பிஸ்னஸ்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது மிகவும் தேவை. ஓகே. ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வருவாங்க, நடிப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க சம்பளம் வாங்கிட்டு போவாங்க. அவங்ககிட்ட போய் இன்வெஸ்ட்மெண்ட்டு கேஷ் கேட்குறதுன்றது சிரமம்தான். ஒரு சில நபர் வேணால் கேஷ் கொடுப்பாங்க. ஓகே. பொதுநிலையில் அந்த சினிமா துறை சார்ந்த நபர்கள் தான் ஓரளவு கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற நிலையில் தான் தோது பார்க்கணும். ஓகே. அப்போ தான் கேஷ் கிடைக்கும். ஓகே. அதனால் ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் கேஷ் அப்படின்றது மிகவுமே தேவை. ஓகே. நான் எந்த அளவுக்கு வசதியாக இருக்கேன், எந்த அளவுக்கு எனக்கு எல்லாமே தோதாகுது, அதை பொறுத்து தான் என்னால் ஸ்டூடியோ ஒர்க் அப்படின்றது தோதாகும். ஓகே. அதனால் நான் மட்டும் என்ன பண்ணுவேன், என்னோடய வாழ்விலே போராட்டமாக இருக்குது. இந்த போராட்டத்தில் நான் ஒரு நல்ல தரமான ஒரு கதை, திரைக்கதை, டைட்டிலு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுன்னு ரொம்ப சிரமம். அதனால் என்னோடய நிலையை பொறுத்து நான் பதமாக தான் இயங்குவேன். ஓகே. அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். எனக்கு தேவையான வசதிகள் கிடைக்கிறப்போ நான் இன்னும் வேகமாக எல்லா வகையிலும் தோது பார்ப்பேன். ஓகே. ஒரு மூவி புக் பண்ணோம் அப்படின்னா, அது படப்பிடிப்பு எடுக்கிறோம் அப்படின்னா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்வெர்ட்டான ஒரு நிலையில் ஒரு 10 கோடி பேருக்கு வேலை இருக்குது, சம்பளம் இருக்குது, ஒரு நல்ல ஒரு வாழ்வியல் மாற்றம் இருக்குது அப்படின்றதெல்லாம் உண்மை தான். ஆனால் யதார்த்த ரீதியாக புரிஞ்சுக்கணும். நான் மட்டும் என்ன பண்ணுவேன், எனக்கு நிறைய விஷயம் தோதாகணுமில்ல. எனக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருக்குது, ஆனாலும் சூழ்நிலை அமையணுமில்ல. ஓகே. அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே. சரி, அடுத்த தகவல். அலுவலக பணியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மந்த்துக்கு உண்டான அலுவலக பணி இருக்கும். இப்போ இந்த 2026 ஜனவரி மந்த்து கொஞ்சம் அலுவலக பணி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்தோட அலுவலக பணியுமே நம்ம கவனிக்கணும். ஓகே. சரி, தற்சமயம் என்ன நிகழ்வு அப்படின்னா, சூழ்நிலை ரொம்பவே தாறுமாறாக இருக்கே அப்படின்னு நிறையா சேதாரம் ஏற்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் இந்த சேதாரத்தெல்லாம் சரி செஞ்சு ஆதாரமாக மாற்றுறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். ஆனாலும் அது வரைக்குமே நம்ம டேமேஜ் ஏற்படுத்தக்கூடாது. அதனால் என்னோடய நிலையை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய கம்பெனி இருக்குது, அங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கும் நிறைய தேவை இருக்குது. அது இல்லாமல் நிறையா உலக நாடுகளுமே இருக்குது. அதனால் என்னுடைய நிலையில் நான் கேஷ் அப்படின்ற ஒரு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நிலையில் தான் நான் செயல்படுவேன். ஏன் அப்படின்னா என்னை சார்ந்து நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. அதனால் அவங்களுக்காகவாது நான் உழைச்சாகணும். அப்படின்றப்ப என்னுடைய பாதையானது ஒரு கேஷ் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நிலையில் தான் இருக்கும். அதனால் எரர் ஏற்படுத்தாதீங்க. ஓகே. நீங்கள் சம்பாரித்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே. ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் டைம் பாஸு, ரியாலிட்டியாக தோற்று பார்க்க மாட்டேங்கிறாங்க, சும்மா டைம் பாஸ் அட்டாக். அதனால் எரர் ஏற்படுத்தாதீங்க. ஓகே. சரி, அடுத்து காலை டைமில் ஜிம்முக்கு போகணும். அதுக்கு தகுந்த மாதிரி வார்மப்பு தான் அவசியம். அதனால் ஒவ்வொரு நேர பொழுதையும் சரியாக பயன்படுத்தணும். அப்போ தான் நமக்கு லாபம் கிடைக்கும். ஓகே. சரி, நன்றி, வணக்கம், பாய்.